அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது முறைப்படி செல்லாது. சட்டத்திட்டத்தை அதிமுகவின் சட்டத்திட்டத்தை யாரின் பெயரில் கேட்டு மாற்றினீர்கள்? அதற்கு முழு அதிகாரம் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவரிடம் அனுமதி பெற்றுதான் சட்டத்திட்டத்தை மாற்ற முடியும். கட்சியிலிருந்து முதலில் எதற்காக ஓபிஎஸ் அவர்களை நீக்கினீர்கள்? அதற்கு என்ன விளக்கம் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பவில்லை என்ற கேள்வியை தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் கூறிய தகவல் தற்பொழுது வைரலாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில்தான் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார், இனி ஓபிஎஸ் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களும் சரி அதிமுகவில் வர முடியாது, இணைய முடியாது, அதிமுக தன் வசம் இருக்கிறது என்றும் தான் அதிமுகவின் ராஜா என்பதற்கேற்ப செயல்பட்டு வருகிறார். ஆனால் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அணியில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு வரக்கூடிய தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு சரியாக செய்யப்படாமல் இருந்தால் பிரச்சனைகள் வரும் என்பதை தற்பொழுது உணர்ந்து கொண்டு விட்டார். ஏற்கனவே ஜெயக்குமார், சண்முக பாண்டியன், செங்கோட்டையன் போன்றவர்களால் தற்பொழுது தொகுதி பங்கீடு பற்றியான பிரச்சனைகளும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே தொகுதிகள் கொடுத்ததாக எந்த ஒரு சிறு கட்சிகளும் கூட்டணிக்கு வராததன் காரணமாக தற்பொழுது தனித்து போட்டியிட உள்ளதாகவும் 40 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதில் எத்தனை தொகுதிகள் வெற்றியடைய போகிறது என்பதும் தற்பொழுது கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவார் என்று தேர்தல் ஆணையம் மறைமுகமாக கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.